ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஆட்டோ வித் ஹுசைன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வாட்டர் இன்ஜின் பற்றி தான். எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியும் எல்பிஜி, சிஎன்ஜி, இவி வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஃபேமஸான பிராண்டு மட்டும் வாட்டர் இன்ஜினை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நமக்கெல்லாம் தெரிஞ்ச டொயோட்டோ பிராண்டு தான். செம்மலை நீங்களும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஒரு கார், அதுவும் ஒரு ஃபியூல் இல்லாமல். ஒரு வெஹிக்கிளுக்கு முக்கியமானதே ஃபியூல் தான், அதுவும் வாட்ரு வச்சு தானா? செம்மலை. இது மிராக்கிளாக இருக்குல்ல. ஆனால் இது மிராக்கிள் இல்லை, இது பாசிபிள் தான்னு டொயோட்டோ சொல்கிறாங்க. நீங்களாம் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி வாட்டர் இன்ஜின் யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு. நிறைய பேர் இருக்காங்க. 1998 ஃபஸ்ட்டு ப்ராப்பர்லி வாட்டர் இன்ஜினை கண்டுபிடிச்சவர் ஸ்டான்லி ஆலன் மேயர்னு ஒருத்தவர். அவர் இந்த காரை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே ரோட்லலாம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போதைக்கு ஃபாசில் ஃபியூல் ஆன பெட்ரோல் அண்ட் டீசல் கம்பெனி இவரை ரொம்ப போட்டு டார்ச்சர் பற்றிருக்காங்க. ரொம்ப டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒன்று இந்த மாதிரி கவர்மெண்ட்டும் இவரை இது பண்ணியிருக்கு. அப்புறம் இவரோட ஒரு பெல்ஜியம் பிஸ்னஸ் மேனோட ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கும்போது பாய்சனை கொடுத்து இவரை போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் ரிப்போர்ட்டில் வேறு ரீசன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த வாட்டர் இன்ஜின் டாக்குமெண்ட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் யார் எடுத்தாங்கன்றது தெரியல. அதுக்கப்புறம் ஈரான் சேர்ந்த இன்ஜினியரான அலந்தின் கசீம் அவரோட காரை மாடிஃபை பண்ணியிருந்தார், கேசோலின் டு ஹைட்ரஜன் ஃபியூல்டு மிஷினாக. வாட்டரை அவர் குடிச்சும் காமிச்சிருந்தார் அந்த வீடியோவில். அவர் கண்டுபிடிச்ச கார் பார்த்திங்கன்னா 6 லிட்டருக்கு 900 கிலோமீட்டர் தருன்றது சொன்னார். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சேர்ந்த வகர் அகமதுன்றவர் டிஸ்டில் வாட்டர் மூலிமா வாட்டர் இன்ஜினை கண்டுபிடிச்சார். அந்த கவர்மெண்ட்டும் இவரை அப்ரூவல் பண்ணாதனால அவரோட இதுவும் போயிடுச்சு. டேனியல் டிக்லி பிலிப்ஸ்னு ஒருத்தவர் இதை கண்டுபிடிச்சார் 1980s. என்ன தான் இவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருந்தாலும் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாலும் 1980s இவர் கண்டுபிடிச்சதை டேனியல் டிக்னிசன் கரெக்டான பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கியிருந்தனால அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க ஒர்க்கை. அப்புறம் டொயோட்டோ 1996 டொயோட்டோ காரன் காரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1 இயர் முன்னாடி ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே மினிஸ்டரான நிதின் கத்தாரி இந்த ஈவெண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. டொயோட்டோ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் கார் இன் இந்தியான்னு மிராயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் இதை யோசிச்சிங்களா? இந்தியாவில் இருக்க எல்லா பிராண்டுமே இவியை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டான சுசுகி, டொயோட்டோ மட்டும் ஹைப்ரிடை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. இந்த மிராய் கார் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் ஐசி இன்ஜின் காரும் ஒரு நல்ல வேல்யூவில் இருக்கும். ஏன்னா ஃபோசில் ஃபியூல் டிமாண்ட் ஆனாலும், இன்கேஸ் பெட்ரோல் டீசல் டிமாண்ட் ஆனாலும் இந்த வாட்டர் இன்ஜின் கார் அந்த ஐசி இன்ஜினை ரன் பண்ணும். இந்த வாட்டர் இன்ஜின் கார் எப்படி ஒர்க் ஆகுது? சேம் ஃபியூல் செல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கான்செப்ட் தான். ஃபியூல் செல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் எலக்ட்ரிஸ் மூலிமா ஹைட்ரஜன் வருது, எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை மோட்டருக்கு ரன் பண்ணுறாங்க. அதே தான் வாட்டர் இன்ஜின் கான்செப்டும். சம் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா HHO ரியாக்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ணி ஹைட்ரஜன் லிக்விட் ஸ்டேட்டாக மாற்றி அதை இன்ஜினில் சென்ட் பண்ணுறாங்க ஃபியூல் மாதிரி. இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா 0 எமிஷன். ப்ளஸ் ஹைட்ரஜன் நிறைய இருக்கனால நம்மளுக்கு பேட்ரியை மேக் பண்ணுற காஸ்ட்டோட இது கம்மியாக தான் இருக்கும், என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் தான். ஏன்னா இது ஒரு கலரும் இல்லை, ஒரு ஸ்மெல்லும் தெரியாதனால ஈஸியாக லீக் ஆனால் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிப்பாங்க. இப்போதைக்கு அது மாதிரி இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா லீக் ஆனாலும் ஹைலி ஃப்ளேமபுளாகவும் இருக்கும், டப்புன்னு பற்றிக்கூடிய தன்மை இருக்கும் அதுக்கு. கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி வண்டி வந்தால். ஆனால் குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்குமான்னு நம்மளுக்கு தெரில. ப்ளஸ் வாட்டர் ரேட்டும் ஹையாக இருக்கும் அந்த டைமில். ஒரு வேளை டிமாண்ட்லாம் ஹை பீக்கில் இருந்துச்சுன்னா தீரன் மூவி மாதிரி தான் இருக்க போகுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சஜஷனை கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் ஹுசைன்.